எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எவ்ரி ஹியூமன் இஸ் த ஆத்தர் ஆஃப் இஸ் ஓன் டிசீஸ் ஆர் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிசீஸ் இல்லை ஹெல்த் இந்த ரெண்டுத்துலேருந்து நமக்கு எது வேணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணக்கூடிய உரிமை, நம்ம பாடிக்கு டீச் பண்ணக்கூடிய டியூட்டி, இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டீச்சராக ஒரு நல்ல ஆத்தராக நமக்கு ஹெல்த் வேணும் அப்படின்னா அந்த ஹெல்த்க்கான வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கணும். டிசீஸ் வேணாங்கும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் 0444456944 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம கூட SRM ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு ஒரு டாக்டர் சிவத்தலம் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பல்மனாலஜிஸ்ட், சுவாச நோய்த்துறை மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் பஞ்சாபகேச ராஜேந்திரன் இருக்காங்க, ரொமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு ஒரு டாக்டர் செல்வகுமார் இருக்காங்க, ஆர்த்தோபீடிக் சர்ஜன், எலும்பியல் மருத்துவர். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். உங்களோட பேரு? வெரி குட் மார்னிங் மேம். விஜயலட்சுமி ஃப்ரம் செகண்ட்ராபாத். சொல்லுங்க விஜயலட்சுமி, உங்களோட கேள்வி. மேம், இப்போ நான் 5 months கன்சீவாக இருக்கேன். ஓகே. எனக்கு பிளசண்டா ஆன்டீரியர் பிளசண்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க தொடர்ந்து பேசலாம். நமக்கு டாக்டர் சிவத்தலம் இருக்காங்க. மேம், நான் 28 years ஆகுது. 5 months கன்சீவாக இருக்கேன். இப்போ நான் சொல்லுங்க, நேச்சுரலாக தான் கன்சீவாக இருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிளசண்டா லோ லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்னுடைய பெயின் அதிகமா இருக்கு. ஸ்டொமக் பெயின் கிடையாது, பட் என்னுடைய காலும் ரைட் ஹேண்ட் சைட்ல காலும் வயிறும் சேர்ற இடத்துல அடியில ரொம்ப பயங்கர பெயினா இருக்குது. எவ்வளவு நாளைக்கு இருக்கும் இது? இந்த பெயின் நான் டாக்டர் கிட்ட சொன்னேன், பட் அதுக்கு ஒன்னும் ரெமெடி ஒன்னும் சொல்லல, டேப்லெட்ஸும் ஒன்னும் கொடுக்கல எனக்கு. ஓகே, டாக்டரோட ஆலோசனை நாம எடுத்துக்கலாமா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கலர்ல வர்ற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கு? மோஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கிரீனா போற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் 5 months ப்ரெக்னென்சி ப்ளசண்ட் ஆன்டீரியர்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனாலும் போகும். அது பிரச்சனைகள் டெலிவரி அப்போ தான் வரும். நீங்கள் அதை பற்றி இப்போ அதுக்கும் ப்ளசண்டாக லோ லைன்லாம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பெயினுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் கர்ப்பப்பை விரிஞ்சு கொடுக்கும்போது லேசாக கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை மைண்ட் பண்ண வேண்டாம். மோஷன் க்ரீனாக போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அது கூட டயட் இது மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கண்டிப்பாக கேட்கலாம். நத்திங் டு பெயினுக்கும் யூட்ரஸ் ப்ளசண்டா ஆன்டீரியரா இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. யூட்ரஸ் அந்த மாதிரி பெயின் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே, கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சிவத்தலம் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் தர்ஷிலா. வணக்கம். உங்களோட பேரு? தினேஷ், ஈரோடு. தினேஷ், சொல்லுங்க தினேஷ், உங்களோட கேள்வி. 1 year பிஃபோரா அம்மாவுக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்கோம். அம்மா வயசு என்னங்க? அம்மா வயசு 48. ஓகே, நீங்க தொடர்ந்து பேசலாம். நமக்கு டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க தினேஷ், என்ன ப்ராப்ளம் அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 1 year முன்னாடி ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருந்தோம். எந்த ஹெர்னியா? வயிற்றுல. சரி, பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே பெல்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சர்ஜரிக்கு அப்புறம் டேப்லெட் பெல்ட் எல்லாமே கொடுத்தாங்க. ஓகே. அந்த பெல்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் பிஃபோர் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி அந்த வயிற்றோட பொசிஷன் இருந்தோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அது சேஞ்ச் ஆகல. அந்த சேஞ்ச் ஆக லேட் ஆகுமா இல்லை அதாவது பண்ணணுமா? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இருக்குதா இப்போ? ஆமா, வயிறோட அந்த இது பெருசா இருந்தது. அப்ப அந்த பல்ஜ் அப்படியே இருக்குதா? அந்த பல்ஜ் உபசம் அப்படியே இருக்குதான்னு கேட்குறேன். ஆமாங்க சார், அப்படியே தான் இருக்குது. முன்னத்துக்கு இப்போதைக்கு வித்தியாசம் எதுவும் இல்லை? முன்னாடி வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தைராய்டு டெஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ஒரு கார்போஹைட்ரேட் பட்டு ஒரு டேப்லெட் மட்டும் கொஞ்சம் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் அது கொஞ்சம் இப்போ வலி இல்லை அப்படின்னா அந்த டேப்லெட் விட்டுட்டாங்க. ஹெர்னியால மெஷ் வச்சாங்களா? என்ன சார்? ஹெர்னியால மெஷ் வச்சாங்களா, வலை வச்சாங்களா? வலை வச்சா எல்லாமே தைச்சாங்க. சரி, சில சமயங்களில் என்ன ஆகும்? அம்மாவுக்கு என்ன வயசு சொன்னீங்க? 48 சார். சரி, 48 years ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 1 year ஆச்சு. கரெக்டாக 1 year. ஆமாம் சார். சரி, சில சமயங்கள் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியும்
சில சமயத்தில் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ரெக்கரன்ஸ்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ண பிறகு சில சமயங்களில் ரெக்கரண்ட் ஹெர்னியா, அந்த வலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் குடல் இறங்கி வரும். அது இவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் உபசமாக இருக்கிற லேடிஸு சில சமயத்தில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸான ஸ்கின், நம்ம தொப்பை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் கட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தொப்பை இருக்கிற மாதிரியே தெரியும். அது ரெக்கரன்ஸ் ஹெர்னியான்னு சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட திருப்பியும் கூட்டிகிட்டு போயிட்டு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஹெர்னியா ரெக்கரண்ட் ஆயிருக்கா இல்லை வெறும் கொழுப்பு மட்டும் சேர்ந்துருக்கான்னு தெரியும். ஓகே, திரும்ப ஹெர்னியா இருக்கா கொழுப்பு மட்டும் சேர்ந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு திரும்ப நீங்கள் அன்றைக்கின மருத்துவரை பார்க்கலாம்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், குட் மார்னிங். லைனில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கள், உங்களோட பேர்? ஹலோ, என் பேர் புவனா, வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் புவனா, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து ஜெனரல் சர்ஜன் அவர்கிட்ட பேசணும். டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, நீங்க பேசலாம். சொல்லுங்க பவன், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். என் பொண்ணுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவளுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அவளுக்கு இந்த டியூப்ளாக் சிரப் எதோ சிரப் குடிச்சா கூட மோஷனே ஆக மாட்டேங்குது. ஓகே. அவளுக்கு ஒரு 15 டேஸ் 12 டேஸ்க்கு ஒரு வாட்டி ரொம்ப அதனால ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால அப்போ வந்து அந்த கான்சலாக் ட்ரமலாக் அந்த 2 மாத்திரையும் சேர்த்து போட்டாதான் மோஷனே இருக்கு. சரி, இதெல்லாம் எத்தனை நாளா இருக்கு? இது ஒரு 5 months இருக்கு, 4-5 months இருக்கு. நானும் சரியாயிடும்னு நினைக்கிறோம். அது இதுவே ஆல எனக்கு கொஞ்சம். இதுக்கு முன்னாடி 12 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நார்மலா இருந்தாலா? நார்மலா இருந்தா. அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட மோஷன் போயிட்டு வந்துருவா. சாப்பிட்டான்னா கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துருவா. அதை பத்தி ப்ராப்ளமே இல்லை. சரிம்மா, இப்போ வந்து உங்க பொண்ணுக்கு வந்து 16-17 இயர்ஸ் தான் சொல்றீங்க. இந்த சமயத்தில் கான்ஸ்டிபேஷன் வருது. சில சமயங்களில் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஃபுட் ஹேபிட்ஸு, உட்காந்துட்டே படிக்கிறது, உட்காந்துட்டே டிவி பார்க்குறது, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இதனால் வந்து கூட கான்ஸ்டிபேஷன் வரலாம். செகண்ட் வந்து சில சமயங்களில் குழந்தைங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இதனால் கூட கான்ஸ்டிபேஷன் வரலாம். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் முக்கியமான டெஸ்ட் வந்து ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது நல்லது. இது வந்து பயப்படுற மாதிரி கிடையாது. சில சமயத்தில் 2 வயசு 3 வயசில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாக்கா அது கொஞ்சம் பெரிய. இப்போ வந்து 17 இயர்ஸ் கேர்ள் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா இது வந்து ஈஸியாக தீர்த்துடலாம். அமீபியாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிருமி இருக்குது, அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பயம் இல்லை. எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் தைராய்டு டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், கொலனோஸ்கோபி பண்ணலாம்னு சொல்லி டாக்டர் சுரேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, கிருஷ்ணவேணி பேசுகிறேங்க்கா. சொல்லுங்கள் கிருஷ்ணவேணி, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆந்திராவிலிருந்து பேசுகிறேங்க்கா. சொல்லுங்கள் தங்கச்சி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் 4 வருஷமா இருக்குங்கக்கா. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ், மேரேஜ் ஆகி 6 months ஆச்சு. ஓகே. 6 months ஆச்சு. ஆனால் பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதில்லைன்னு டாக்டர் போய் பார்த்தேன். ஓகே, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சிவத்தலம் இருக்காங்க. இப்போ உங்களோட சந்தேகம் என்ன? கர்ப்பப்பை நல்லா இருக்குங்கிறாங்க, சூலகத்தில் நீர் கோர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சொல்லுங்க. சூலகமும் கர்ப்பப்பையும் ஒண்ணா டாக்டர்? கர்ப்பப்பையும் கருப்பைன்னு சொல்லுவாங்க, சூழ சொல்ல மாட்டாங்க. கர்ப்பப்பை கருப்பை. நீர்க்கட்டி பற்றி நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர்றதுக்கு வந்து உங்களுக்கு தைராய்டு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. அதை ரெகுலரைஸ் பண்ணி பாருங்கள். அதில் ரெகுலராக வரலைன்னா அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அதை முதல்ல தைராய்டு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அது ரெகுலரைஸ் ஆகிட்டு நார்மல் லெவல் வந்தாவே பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும். ஓகே, நீர்க்கட்டி பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ கல்யாணம் 6 மாதம் தானே ஆகுது, பார்த்துக்கலாம். ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. சொல்லுங்கள், உங்கள் பேர்? ஹலோ, நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் சேசாயிலேருந்து பக்கத்தில் புதுப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவசங்கரி. சிவசங்கரி, உங்களோட கேள்வி என்ன? எங்க குழந்தைய பத்தி பேசணும். இது 2வது குழந்தை. ஓகே, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 7 வருஷத்துக்கு கழிச்சு தான் இந்த குழந்தை பிறந்தது. இடையில எதுவும் கன்சீவ் ஆகல, நாங்க எதுவும் மாத்திரையும் சாப்பிடல. ஆனா ஒரு 5 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை தான் திடீர்னு தவழ்ந்துட்டு இருக்கும் போது நெத்தியில் அடிபட்டுச்சு. அதுதான் அப்புறம் வந்து பார்த்தாங்க, ஒரு பக்கம் கண்ணு கழிச்சு காலு கை ஒரு பக்கம் மட்டும் அதே செயல இருந்து போன மாதிரி இருந்தான். ஒரு 3 மணி நேரம் அப்படி இருந்தா. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். எல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு நல்லா ஆயிட்டான்.
அப்புறமா டாக்டர் வந்து எனக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு தெரியல, செங்கல்பட்டு ஜிஹெச்ல தான் காமிச்சோம். அப்புறம் சரியில்லைன்னுட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம குழந்தைகள் நல மருத்துவர் இருக்காங்க, நீங்க உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 8 மாசத்துக்கு அப்புறம் 5 மாசத்துல வந்தது, அப்புறம் 8 மாசம் வந்துச்சு. அப்போ வந்து காஞ்சி ஹாஸ்பிட்டல்ல வச்சு காமிச்சோம். அவங்க வந்து எல்லாமே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எடுத்து பார்த்தாங்க. தலையில இருந்து ஹார்ட் எல்லாம் உடம்புல இருக்கிற எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா இது எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்னோரைட்னு ஒரு மருந்து எழுதி கொடுத்து இது ஒரு 6 மாசம் கொடுங்கன்னாங்க. அப்புறம் அந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் கொடுத்தேன். கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டான். ரொம்ப படுத்த படுக்கையில இருக்கிற மாதிரி இருந்தான். அப்புறம் டாக்டரை கேட்கும் போது சரி இந்த மருந்தை நிறுத்திட்டு பாருங்கன்னாங்க. சரி நிறுத்திட்டு அப்புறமா கும்பகோணத்துல சுபா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காமிச்சேன். அவங்க வந்து மாத்திரை கொடுத்தாங்க. அது ஒரு 6 மாசம் போல கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து வேற டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது வந்து அவனுக்கு ஒட்டி வரல. அப்படி கேட்கும்போது சரி இப்ப குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க. அதுல இப்ப ரீசெண்டா தஞ்சாவூர்ல போய் காமிச்சோம். டாக்டர் பாஸ்கரன் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து இது மாதிரி சொன்னாங்க, இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க. அதே எக்னோரைட் தான் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லா நடந்து வந்தேன். இப்ப 3.5 வயசு ஆகுது. கொஞ்சம் நல்லா நடந்து வந்தா இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஆயிட்டான். வந்து இப்ப கண்ணுலாம் போகாம இருந்தது, இப்ப கண்ணு போகுது, வாய் போகுது. டாக்டர் கிட்ட கேட்கலாம், நாம டாக்டர் விஜய் ஆனந்த் கிட்ட கேட்கலாம். இப்ப குழந்தைக்கு ஃபிட்ஸ்னு சொன்னாங்களாமா? வலிப்பு வருதுன்னு சொல்லிருக்காங்களா? வலிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? வலிப்பு இல்லைன்ட்டாங்க. சரிங்க. இப்ப குழந்தை நடக்குதா? நல்லா நடக்குறாரா? நல்லா நடக்க மாட்டா, கொஞ்சம் ஆடி ஆடி நடப்பான். சரிங்க. ஆனா இது மாதிரி வரலன்னா பாருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு இப்போ கீழே விழுந்துட்டானா அந்த மாதிரி ஆகுறான். என்ன மாதிரி ஆகுறான்? கீழே விழுந்துட்டா கீழே விழுந்துட்டா அந்த ஒரு கை வராது, ஒரு கால் வராது. சரிங்க சரிங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தானா கை கால் வந்துடும். அப்புறம் ஏஞ்சி நடப்பான். ஆனா நல்லா பேசுவான் சார். பேசுறான், நல்லா பேசுறான். படிக்க சொன்னா படிக்கிறான். ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இது வந்து என்ன மாதிரி காரணங்கள் இருக்கு? நீங்க சொல்றத வச்சு என்ன ப்ராப்ளம் இன்னும் க்ளூ கிடைக்கல. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆக்சுவலா என்ன நோய் இருக்கிற மாதிரி அறிகுறிகள் எதுவும் தெரியல. நீங்க சொல்றத வச்சு டாக்டர் என்னன்னு சொல்லிருக்காங்க? இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, என்ன நோய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு? காலர் இணைப்புல இல்லைங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பப்போ திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு கை கால் வந்து விழுந்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? என்ன காரணங்களா? இந்த மாதிரி நோய்கள் பிரசன்ட் ஆகுறது அவங்க சொல்றது அவ்வளோ என்ன நோயின்றது க்ளூ கிடைக்கல. அவங்க சொல்றதை வச்சு இப்போ மேபி ஸ்கேன் ரிப்போர்ட்டு மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நோயின்னு தெரியலாம். அதாவது அவங்க சொல்றதை வச்சு என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்றதுக்கு க்ளூஸ் இல்லை. ஓகே, டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நானும் ஆல்ரெடி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, எந்த டைமில் போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி எந்த மாதிரி பரிசோதனை பண்ணீங்க, என்ன மாதிரி கண்டிஷன் இப்போ இருக்குது, இது எவ்வளோ காலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுருக்கமாக டாக்டர்கிட்ட நான் இந்த சந்தேகம் தான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். உங்களோட நேரத்தை, உங்களோட பொண்ணான நேரத்தை அதில் வேஸ்ட் பண்ணாமல் டாக்டர்கிட்ட என்னோட சந்தேகம் கேட்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் ராஜ், வடபழனில பேசுறேன். சொல்லுங்க ராஜ், உங்களோட கேள்வி என்ன? என் பேபிக்கு வந்து 1 year 3 months ஆகுது. சரிங்க. இன்னும் என் பேபிக்கு பல்லு வளரல, அந்த ஸ்டெப்ஸ் ஒன்னும் எடுத்து வைக்கல, நடக்க ஆரம்பிக்கல. ஓகே, நமக்கு டாக்டர் விஜய் ஆனந்த் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். இப்போ குழந்தை நிக்குதுங்களா? பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா? பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. பிடிச்சிட்டு நடக்கிறாங்களா? ஓகே. அதாவது மேக்ஸிமம் 18 months வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். பிடிச்சிட்டு நடக்கிறாருன்னா அது மேஜர் ப்ராப்ளமாக எடுத்துக்க வேண்டாங்க. ஓகே, சரிங்களா? அப்புறம் பல்லு வளருது வந்து சிலது வந்து காரணங்கள் ஏதாவது இருந்து பல் வளராமல் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் டிலே இருக்கலாம். ஒரு ரிக்கெட்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது, விட்டமின் டெஃபிஷியன்சியில் கூட பல் வளராமல் இருக்கலாம். அது குழந்தைய நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ டெஃபிஷியன்சி எதுவும் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, டெஃபிஷியன்சி இல்லாத பட்சத்தில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் விஜய் ஆனந்த் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சேதுராம், திருப்பூர்ல இருந்துங்க. பேர் என்னங்க?
சேதுராம் திருப்பூர். சேதுராம் சொல்லுங்க சேதுராம், உங்களோட கேள்வி. மனைவிக்கு வந்துங்க இது குடல் இறக்கம் வந்து முன்னாடி ஆபரேஷன் பண்ணிச்சுங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. நாங்க போய் செக்அப் பண்ணால குடல் இறங்கிதான் இருக்குன்றாங்க. ஆனா ஆபரேஷன் வந்து மெதுவா பண்ணலாம் அப்படின்னு லேட்டா அப்புறம் இன்னும் அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுங்களா? டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, நம்ம சேதுராமன் ஏற்கனவே உங்க ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா குடல் இறக்கத்துக்கு? ஆமாங்க ஆமாங்க சார். உள்ள வலை வச்சிருக்காங்களா? வலை வச்சிருக்குங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்? இப்ப மறுபடியும் இறங்கி இருக்குன்னு நம்ம புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில போய் பார்த்தங்க. சரி, இறங்கி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுக்கு இறங்கிதான் இருக்குதுங்க. சரிங்க. ஆனா மெதுவா பண்ணிக்கலாம், 1 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமானதுதான். இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வாந்தி வருதா? மோஷன் போறதுல கஷ்டம் இருக்கா? மோஷன்லாம் கரெக்டா போதுங்க. ஒரு வயிற்று வலி மட்டும் அடிக்கிறதா இருக்குதுங்க. சரிங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தது அப்படின்னா சில சமயம் குடல் வெளியில் வந்து மாட்டிக்கும். அது மாட்டிக்கிற சமயத்தில் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், வாந்தி வரும், மோஷன் போகாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணும் 1 நாள் 2 நாளைக்குள்ளே. ஆனால் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களுக்கு வேறு ஏதாவது சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி பொறுமையாக 1 மாதம் 2 மாதம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரமிளா தேவி, சிவகாசிலிருந்து பேசுறாங்க. சொல்லுங்க ஷர்மிளா, உங்களோட கேள்வி என்ன? இந்த மாதிரி எனக்கு கால் வலி வந்துகிட்டே இருந்துச்சு மேடம். உங்களோட வயசு என்ன? கால் வலிங்களா? கால் வலி, ரைட் கால்ல வந்து காது கால் வலிச்சுட்டே இருந்துச்சு. இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எடுத்தோம். அதுல வந்து பேக்ல வந்து L5S1 இன்டர்வெர்டிகல் லெவல் சொல்லிட்டு டிஸ்க் விலகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூட டாக்டர் செல்வகுமார் இருக்காங்க, எலும்பியல் மருத்துவர். சொல்லுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன சொல்லிருக்காங்க? L5S1 இன்டர்வெர்டிகல் லெவல் சொல்லிருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. அது டிஸ்க் கடைசி டிஸ்க் விலகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் கொடுத்துருக்காங்க சார். லெஃப்ட் எடுங்க நல்லா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 32 வயசு தான் சார். 2 சின்ன பிள்ளைங்க. எங்க வீட்டுக்கார் காஷ்மீர்ல சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க. எவ்வளவு நாள் இந்த வலி இருக்கு உங்களுக்கு? இப்ப 2-3 வருஷமா இருக்குங்க சார். 2-3 வருஷமா இருக்கா? இதனால உங்களால வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? இப்ப கஷ்டம் இல்லைங்க சார். ரொம்ப தூரம் ரொம்ப வேலை செஞ்சா கால் வலி வந்துருதுங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். ஆபரேஷன் லெவலுக்குலாம் இது வராது இல்லைங்க சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இந்த பெல்ட்டு, அந்த எக்ஸசைஸ் மாத்திரைகள் இதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. இந்த முதுகுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்னு, அது செய்யுங்க. இப்போ உடனே அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நான் சென்னையில இருந்து பிரீத்தி பேசுறேங்க. பிரீத்தி, உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு நான் மகளிர் டாக்டர்கிட்ட பேசணுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது மேடம். சொல்லுங்க. இன்னும் குழந்தை இல்லைன்ட்டு எக்ஸாமினேஷன் பண்ண போயிருந்தோம். அப்ப அவங்களுக்கு செமலாண்டசிஸ் கவுண்ட் வந்து 15 மில்லியன் பெர் எம்எல் இருந்ததுங்க மேடம். சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து மார்பாலஜி பார்க்க சொல்லியிருந்தாங்க. மார்பாலஜில வந்து நார்மல் ஸ்பாம்ஸ் வந்து 1% தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். சொல்லுங்க. ஸோ இதனால நார்மலா நேச்சுரலா கன்செப்ஷன் இருக்காது, அசிஸ்டன்ட் மெத்தட் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆமாம்மா, நார்மல் கவுண்ட் வந்து சீமெண்ட் கவுண்ட் வந்து 40 மில்லியன் லெவலில் இருக்கணும். உங்களுக்கு 15 மில்லியன்ஸ்னால் லெவல் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் தான் போக வேண்டி வரும். பட் மார்பாலஜி வேறு எதுவாக இருக்கிறதுனால அதுக்கு தான் போகணும். ஓகே டாக்டரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். ஐ எம் தீபலட்சுமி ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க தீபலட்சுமி, உங்களோட கேள்வி. நான் பீடியாட்ரிஷியன் பேசணும். டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. என்னோட பேபிக்கு வந்து 2 years 2 months ஆகுது. சரிங்க. அவ பர்த்ல இருந்தே வந்து அவளோட வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்க. அவ வெயிட் வந்து 1,800 இருந்தா. ஆனா நார்மலா இப்ப வந்து மோஷன் போறதுல இருந்து அவளோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எந்த வித மாற்றமும் இல்ல, நார்மல் பேபி மாதிரி தான் இருக்கா. வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, இதனால என்ன எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இப்ப வெயிட் எவ்வளவு இருக்காங்க பாப்பா? இப்ப வந்து 10.5 இருக்கா. ஓகே,
வேறு சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, வயிறு மட்டும் கொஞ்சம் நார்மலாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாட் பெல்லின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பானை மாதிரி இருக்கும், மைல்டாக இருக்கும், நார்மல் குழந்தைகளுக்கே இருக்கும். வேறு எதுவும் இப்போ குழந்தை டாக்டர்கிட்ட காட்டும்போது குழந்தைங்கள பார்க்குறப்ப ஏதாவது அறிகுறிகள் விட்டமின் டெஃபிஷியன்சி எதுவும் இல்லை, வேறு எந்த அறிகுறி இல்லை, குழந்தை நார்மலாக இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம், அது குழந்தை அவ்வளோவா மாறிடும். ஓகே, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி டாக்டர் விஜய் ஆனந்த் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங். சாரிங்க, உங்கள் பேர் என்னங்க? இந்திராணி மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க இந்திராணி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு 6 மாசமா காலு குதிங்கால் வலிங்க மேடம், எந்திரிச்சு நடக்கவே முடியல. உங்களோட வயசு என்னங்க? வயசு 49ங்க. ஓகே, நம்ம கூட டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் இருக்காங்க, கேட்கலாம். உங்களுக்கு குதிகால் வலி ஒரு பக்கம் இருக்குங்களா, 2 பக்கம் இருக்குங்களா? 2 காலுமே வலிக்குதுங்க சார், ரொம்ப வலிங்க. தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது நோய் இருக்கா? வெறும் குதிகால் வலி மட்டுமா? குதிகால் வலி தான் சார், வேற எதுவுமே இல்ல. அடிக்கடி தூக்கம் வராதுங்க. குதிகால் வேற எதுவும் இல்லைங்க. மற்ற மூட்டுகள் எல்லாம் இருந்து இல்லாட்டி இடுப்பு வலி இருந்து கூடவே குதிகால் வலி இருந்தால் அது வேற. வெறும் குதிகால் வலி மட்டும் இருந்து நீங்கள் காலையில் படுக்கையை விட்டு ஏந்திருக்கிறீங்க, காலை கீழே வைக்கும்போது வைக்க முடியல, நொன்றீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேஷியா இருக்குது, அதுக்கு வேறு பிளான்டார் ஃபேஷியான்னு பேர். அது போய் சேர்ற இடத்துல வர அழற்சி, அது இன்ஃப்ளமேஷன், பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ம்பாங்க. அது எதனால் வரும்? சாதாரணமாக ஒன்று நீங்கள் பார்க்கணும், உங்களோட வெயிட் என்ன, அதிகமாக இருந்தீங்கன்னா அதை குறைச்சிக்கணும். 2வது, காலில் ஒரு வளைவு இருக்கும், ஆர்ச்சும்பாங்க, அந்த ஆர்ச் இல்லாமல் இருந்து நேராக ஃப்ளாட் ஃபுட்டும்பாங்க, அது மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன வகையான செருப்பு போடணும், அதுக்கு ஒரு ஆர்ச் வச்சு செப்பல் போடுறது, அது சின்ன விஷயம். ஆனால் அது டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருந்தால் அதையும் சேர்த்து வைத்தியம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் வெந்நீரில் காலை வச்சுக்கிறது, இல்லாட்டி இதுக்கு உண்டான செருப்புகள்லாம் இருக்குது, அந்த செருப்போடு சேர்ந்து எம்சிஆர்ம்பாங்க, எம்சிஆர் செப்பலோடு இன்னும் ஸ்பாஞ்ச் இருக்குது. அதை தவிர அந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப வலி இருந்தால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தாமல் இருக்கிற மாதிரிலாம் செருப்பு இருக்குது, நீங்கள் அதையும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் அந்த செருப்பு போடுற பழக்கத்தை பண்ணிக்கணும். 3வது, அந்த காலுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது, இன்ட்ரிக் மசில் எக்ஸசைஸ், அவங்க விரலெல்லாம் கீழே தரையில் வச்சு லேசாக அப்படி பரண்டுற மாதிரி பண்ணுறது, அது மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா இருந்தால் நீங்கள் ஃபிசியோதெரப்பிகிட்ட போய் அந்த அல்ட்ராசவுண்டும்பாங்க, அந்த இடத்துல மட்டும் அதை மட்டும் வைக்கிறது, கரண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க, கரண்ட்டு கிடையாது, அல்ட்ராசவுண்டுன்னு வைப்பாங்க. அதையும் மீறி வலி இருந்தால் அந்த இடத்துலையே ஊசி போடுறதும் உண்டு. அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது, எதனால் இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்தில் விட இது சரி பண்ணிடலாம். பட் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் செப்பல் மாற்றுறதுலேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லேருந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு வரைக்கும் டாக்டர் உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துட்டாங்க. டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் ருமட்டாலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, நுரையீரல் சார்ந்த மருத்துவர். டாக்டர், இப்போது எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது வந்து ஹெல்த்தியான லங்க்கு முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். இந்த புகைப்பிடிக்கிறது வந்து ஆட்ஸ் எல்லாம் நிறையவும் போடுறாங்க, கவர்மெண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி இது எந்த அளவுக்கு பாதிக்குது, என்னென்ன காரணங்கள்னால நமக்கு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸ்மோக்கிங் இட் செல்ஃப் இஸ் அ டிசீஸ், அது ஒரு மென்டல் டிசீஸ் மாதிரி. இட்ஸ் ஒன் ஆஃப் தி அடிக்ஷன்ஸ். அதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு இது பண்ணால் லைக் மைண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே இனிஷியேட்டிவோட மோட்டிவோட யூ ஹாவ் டு குவிட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது என்னெல்லாம் எந்த லெவல்லலாம் அது பாதிக்கும்னா ஃப்ரம் ஹெட் டு டோ உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் பாதிக்கும். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஜஸ்ட் ஒரு காஃப் மட்டும் வரும், ஏர்லி மார்னிங்கில் ஒரு காஃப் மட்டும் வரும். ப்ரோக்ரெசிவாக அது 2 இயர்ஸ்க்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு க்ரானிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ், சிஓபிடின்னு காமனாக பேஷண்ட்ஸ்க்குலாம் தெரியும் அந்த வேர்டு. தட் இஸ் பார்ட் ஆஃப் இட். இன்னொரு பார்ட் வந்து வெறும் பிரெத்லெஸ்னஸ் மட்டும் வரும், another type of COPD. காஃப் இருக்காது, ப்ரிடாமினண்ட்டாக மூச்சு வாங்கல், நடந்தால் மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக போக மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சிஓபிடிங்கிற ஒரு டிசீஸ். தென் ஆஃப்டர் தேட் இட் கேன் ஆல்சோ காஸ் கேன்சர், லங் கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகமாகும். நாட் ஓன்லி லங் கேன்சர், எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்லேயும் கேன்சர் வர, புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. தி அதர் திங் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் அது, தட் இஸ் அ பெர்மனெண்ட் ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் க்யூரேட்டிவ். ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்குது. ஓகே, ஆல் ஆஃப் தீஸ் டிசீசஸ் போக போக லங்கோட அந்த பிளட் சப்ளையும் பாதிக்கும். ஸோ அப்படி பாதிப்பு வரும்போது ஆக்சிஜன் இது உடம்புக்கு காற்றுலேருந்து
ரத்தத்துக்கு போகிற ஆக்சிஜன் குறையும் அண்ட் உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வராது. அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் பண்ணணும் வெளியிலேருந்து. தே ஹாவ் டு யூஸ் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அட் ஹோம். ஒரு குட்டி ஐசியூ மாதிரியே வீட்டில் வைக்கிற அளவுக்கு ஆகிடும். ஒரு குட்டி ஹாஸ்பிட்டலாக வீட்டில் ஆகிடும். ஸோ பெட்டர், அதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ பெட்டர் டு குவிட். ரொம்ப விலை கொடுத்து வாங்காமல் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நுரையீரலுக்காக நான் கேட்டேன் ஸ்மோக்கிங்னால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி உடம்புல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். என்னோட நேம் கவிதாங்க. சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். சொல்லுங்க கவிதா, உங்களோட கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்ப எனக்கு பிபி வந்துச்சுங்க. வீசிங்களா? பிபி பிரஷர் வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்ப. சொல்லுங்க. செகண்ட் டெலிவரிக்கு அது வரக்கு வாய்ப்பு இருக்குங்க மேடம்? நமக்கு டாக்டர் சிவத்தலம் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. பட் ஷுவராக வரும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ப்ரெக்னென்சிக்கு முன்னால் பிபி நார்மலாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அப் டு 20 வீக்ஸ் செக் பண்ணி ரெகுலராக பிபி செக் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருக்குது, பட் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு பயமாக எடுத்துக்காதீங்க. மேபி ஃபுட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமாங்க டாக்டர்? அவங்க இந்த ப்ரெக்னன்சி டைம் ப்ரெக்னன்சி அப்போ தான் யூஸ்வலாக கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் நாங்கள். பட் அதுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அது காரணம் இல்லைங்கிறாங்க. ஓகே. அதனால் இது வந்து ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு டிசீஸ், ப்ரெக்னன்சினால் வர்றது, ப்ரெக்னன்சியில் உண்டான ஹார்மோன்ஸ் இந்த ப்ளசன்டல் இன்டியூஸ்டு டிசீஸ்னால வரதுனால இது வந்து ப்ரிவென்ஷனுங்கன்னா கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் சொல்லுவோம். ஓகே. பட் வரணும்னு தான் கண்டிப்பாக வரணும். ஓகே. ஸோ தொடர்ந்து மானிட்டர் பண்ணி டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம மானிட்டர் தான் என்ன பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். ஓகே. டாக்டர் நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.